என்னோட பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப நாள் அது வந்து ஒரு பெருமை இருந்தது. யாரோட உதவியும் இல்லாமல், உதவின்றது ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப்பு. ஸோ இது இல்லாமல் வந்து நானே ஓரளவுக்கு என்னோடய பிஸ்னஸில் சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆனேன் அப்படின்ற ஒரு பெருமை ரொம்ப நாள் இருந்தது. பட் இது என்ன ஆச்சுன்னா ஒரு அரகண்ட் தாட் ஆகிடுச்சு. இது எனக்கு வந்து நான் வந்து யார்கிட்டையும் பணம் வாங்கலை. அப்போ வந்து என்னோடய லைஃப் லாங் யார்கிட்டையுமே வந்து ஒரு என்னோட இதிலே இருக்கணும், எந்த தருணத்துலேயும் யாருக்கிட்டையும் வந்து இந்த பணம் வாங்காமல் இருக்கணுன்றது ஒரு அந்த எண்ணம் வந்து ரொம்ப அரகண்ட் தாட் ஆகிடுச்சு, ஒரு ஈகோயிஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கடன் வாங்கி அவங்க பார்த்திங்கன்னா அதை திருப்பி கொடுக்க முடியாமல் ரொம்ப அவங்களோட பேர் இதெல்லாம் வந்து ரொம்ப கெட்டு போச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு அது இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக எனக்கு இன்னும் வந்து இந்த பெருமை அதிகமாகிடுச்சு. இப்போ 10 இயர்ஸ் பேக் வந்து நான் வந்து ஒரு சீரியஸாக மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து ரொம்ப விகரஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. இட்ஸ் கால்ட் எம்பத்தைசிங். ஸோ இப்போ எனக்கு அந்த ரியலைசேஷன் என்ன வருதுன்னா, நான் வந்து ஓகே நானே வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டேன்ற ஒரு பெருமை அடிச்சு இருந்தேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோடய ஒய்ஃபோட வந்து எமோஷ்னல் சப்போர்ட், ஃபிசிக்கல் சப்போர்ட்லாம் இருந்தது. என்னோடய ஸ்டாஃபோட ஹார்ட் ஒர்க் இருந்தது. எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பே பண்ணாங்க. அது இல்லாமல் நிறைய சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள்லாம் அமையுது. இவ்வளோ சப்போர்ட் இருக்கிறதுனால தான் என்னால் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆக முடிஞ்சது. இந்த ஒரு ரியலைசேஷன் வந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் அமையுது. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏதோ ஒரு சின்ன இதாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிறேன். இப்போ ஒரு வேளை அந்த சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் இது மாதிரி சப்போர்ட்லாம் அமையாமல் இருந்தால் நானும் இன்னொருத்தர்கிட்ட போய் கண்டிப்பாக வந்து பணம் கேட்டிருப்பேன். நானும் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பேன். யார்கிட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ்கிட்ட போய் கண்டிப்பாக கேட்டிருப்பேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, எனக்கு இது மூலமாக அந்த பெருமை வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதே சமயம் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பெயினில் ஒரு ஃபெயிலியரு, ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கும்போது உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே இருக்காது. அந்த ஒரு தொடர்ந்து ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணும்போது எப்படியாவது யார்கிட்டையாவது போய் பணம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டே உங்களுக்கு போயிடும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் தான் ஒரு மனிதனை நல்லவராக்குது, கெட்டவராக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த பியூட்டிஃபுல் ரியலைசேஷன் என்னென்னா, இந்த எம்பத்தைசிங் மூலமாக எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து எல்லா ரியலைசேஷன் மூலமாக எனக்கு வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நான் வந்து இந்த எம்பத்தி மூலமாக பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, எல்லாருமே நல்லவர்கள் தான். சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் தான் ஒரு மனிதனை வந்து நல்லவராக்குது, கெட்டவராக்குது.